என் அன்பு சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிப்பிக்குள் முத்து சிரேனே ஊரானாகிய சீமோன். மத்தேயு 27:32 சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்படியென்றால் அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை, கெஞ்சவில்லை, பலவந்தம் செய்து சிலுவையை சுமக்கும்படி சொல்லுகிறார்கள். யாரை பலவந்தம் செய்வோம்? முடியாதுன்னு நிராகரிக்கிறவங்களை தான் பலவந்தம் செய்வோம். பிடிவாதமாக முடியாதுன்னு சொல்கிறவங்களை தான் பலவந்தம் செய்வோம். ஒரு குழந்தை சாப்பிட மாட்டுது, அடம் பிடிக்குதுன்னா சாப்பாடை வாயில் வைத்து நிர்பந்தமாக பலவந்தப்படுத்தி திணிப்போம். அப்படிதான் ஒரு காரியத்தை செய்ய மறுப்பவர்களை செய்ய வைக்கும்படி திணிப்பதுதான் பலவந்தம். அப்படிதான் இந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் நிர்பந்தம் செய்கிறார்கள். இவன் முடியாது என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவர் நல்ல அடி வாங்கிட்டு தூக்கிட்டு வராருங்க. தூக்க முடியலை, கீழே போட்டு விழுகிறாரு. அவ்வளவு அடிகள்ங்க. ரோம சட்டத்தின்படி 40 அடிகள் கொடுத்திருக்க வேண்டும், கசையடிகள். 39 அடிகள் வாங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 39 அடிகளும் ஒரு அடி சத்தத்தை கேட்டாலே குதிரைகள் பக்கத்தில் அருகில் கட்டப்பட்டிருக்கிற குதிரைகளே மிரண்டு போயிருமா. அந்த ரோம சாட்டையில் எலும்பு துண்டுகள், உலோக துண்டுகள், உலோக குண்டுகள், மிருகத்தின் தோலினாலான கசை என்று சொல்லப்படு கட்டப்பட்டு இருக்குமா. ஒரு அடி அடிக்கும் போது முதுகில் இருக்கும் சதையை ஆழமாக போய் கொத்தி கொண்டு வெளியே வருமா. இயேசு கிறிஸ்துவின் முதுகு சல்லடையாய் புடைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இரத்த காடு தாங்க. எங்கு பார்த்தாலும் இரத்தம். அந்த சிலுவையிலெல்லாம் சதையோட துணுக்குகள் அங்கே தொங்கி இருக்கணும், ஒட்டி இருக்கணும். ஏன்னா அவர் தோளில் தூக்கிட்டு வராரு. அந்த புண்ணோட தோளில் வைத்திருக்கும் போது அந்த சிலுவையோட வெயிட்டு எப்படி அந்த புண்களை உரசி என்ன வேதனையை கொடுத்திருக்கும். தலையில் வேற முள்முடி. யோசிச்சு பாருங்களேன். தண்ணியே குடிக்கலைங்க, இரத்தப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. அந்த சிலுவையெல்லாம் இரத்தம். இதை பார்த்தான் சீமோன். அருவருப்பாக அவன் ஃபீல் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இப்படி சதைகளாக தொங்குகிறது, இரத்தம் பிசுபிசுத்து இருக்கிறது. ஏதோ ஒரு கொலையாளியோ கொலைக்காரனோ குற்றவாளிக்குத்தான் ரோம அரசாங்கம் இப்படி தண்டனை கொடுக்கும். இந்த குற்றவாளிக்குள்ளதை நான் தூக்குறதா? சீச்சி, இந்த சிலுவையை பார்க்கவே அசிங்கமாக இருக்கிறது, தொடவே அருவருப்பாக இருக்கிறது. நான் தொடவே மாட்டேன். இவ்வளவு கனமான சிலுவையும் என்னால் எடுத்துக்கொண்டு போக முடியாது. இவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, இவனுக்காக நான் ஏன் சுமக்க வேண்டும்? இதுதாங்க அவன் நிராகரித்திருக்கிறதற்கு காரணமாக இருந்திருக்க முடியும். இன்னொன்று, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்திருக்கணும், இயேசுவை அறியாதவனாக இருந்திருக்கணும். பாருங்களேன் என்ன நடந்துச்சு. பலவந்தப்படுத்தி தூக்க வைக்கிறாங்கங்க. இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் யாருங்க? சிரேனே என்பது ஒரு வெளிநாடு. அங்கிருந்து பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி வந்திருக்கிறான். சுற்றி இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கும் யூதர்களும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வரணும். அப்படி வந்த ஒரு வெளிநாட்டவன் தான் இந்த சீமோன். இவன் யாருடைய தந்தை என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 15:21 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அலெக்சாந்தர் ரூப் அவர்களின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. மார்க் 15:21 நான் வாசிக்கிறேன். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்று சொல்லப்படுகிறது. முதல் என்ன, அவனை பற்றி என்னங்க? அவன் பேர் சீமோன். அடுத்து அவன் சிரேனே ஊரில் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறான். எதற்காக வந்திருக்கிறான்? பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்திருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் பெயர் என்ன குறிப்பிடுகிறது? மார்க் 15:21 சிரேனே ஊரானும்
அலெக்சந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் செய்தார்கள். பலவந்தமாக தூக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. எரிச்சல் இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும், திட்டிக்கிட்டே வந்திருப்பான் பாருங்க. எவனுக்கெல்லாமோ நான் தூக்க வேண்டியது இருக்குது, இந்த குற்றவாளிக்காக நான் சுமக்க வேண்டியது இருக்குது, இது எதற்காக நடந்தது, ஏன்னு புலம்பிக்கிட்டே வந்திருப்பான் பாருங்களேன். இப்படியெல்லாம் என் தலையெழுத்தா, நாமெல்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பான் பாருங்கள். என் தலையெழுத்தா அருவருப்பாக வேற இருக்குது. சிலுவையில் அங்கங்கே சதைகள் தொங்குகிறது, ரத்தம் வடிகிறது, கைகளில் பிடிக்க முடியவில்லை. ஒரு குற்றவாளிக்காகவா நான் தூக்கி சுமக்க வேண்டும்? அதனால தாங்க அவன் நிராகரிச்சிருக்கணும். தூக்கி சுமந்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். நான் பொதுவாக இந்த கதை கிழக்கு மற்றும் மேற்கத்திய கிறிஸ்தவ மரபுகளில் எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அதில் அந்த கிறிஸ்தவ மரபுகளில் என்ன சொல்லப்படுகிறதுனா, பின்னாட்களில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதைத்தான் சொல்லுகிறது பாருங்களேன். அந்த கதையை உங்கள்கிட்டையே நான் சொல்ல விரும்புகிறேன். இவன் தூக்கி கொண்டு போகிறான். போகிற வழியில் இயேசுவை பார்த்து சில பெண்கள் அழுகிறார்கள், கதறுகிறார்கள். உமக்கா இப்படி நேர்ந்தது? குஷ்டரோகியை சுத்தப்படுத்தின இந்த கைகள், கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்த கைகள், நிறைய வியாதிகளை குணப்படுத்திய கைகள், இரக்கமுள்ள அந்த கைகள், அன்பு நிறைந்தவரே, குற்றம் அற்றவரே, மாசற்றவரே, எங்களுக்காகவா இவ்வளவு பாடுகளை பட்டு ஒரு அனாதையைப் போல, குற்றம் செய்தவனைப் போல, குற்றமே அறியாத நீர் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல, அடிக்க கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அழகாயிருந்த உங்கள் அழகை இழந்து இவ்வளவு வேதனை அழுது எருசலேமின் குமாரத்திகள் கதறிக்கொண்டு ஓலமிட்டு வருகிறதை இந்த சீமோன் கேட்டிருக்க வேண்டும். பாருங்களேன், கேட்டுக்கொண்டே வருகிறான். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாதிருங்கள் என்று சொன்னதையும் அவன் கேட்டிருப்பான். இவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்படுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்படுது. வர்ற வழியெல்லாம் எல்லோரும் புலம்புகிறார்கள். உங்கள் முதுகு உளப்பட்ட நிலம் போல இருக்கிறதே, யாருக்காக? உங்களை நிராகரிக்கும் எங்களுக்காகவா இவ்வளவு பாடு? குற்றவாளி கொலகாரன் பரபாசை விட சொல்லிட்டு உங்களை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களே, இந்த நன்றி இல்லாத ஜனம்னு ஒரு கூட்டம் ஜனம் பெண்கள் அழுகிறார்கள் பாருங்களேன். இதை கேட்டு 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 சீமோனின் உள்ளம் உடைந்து போய்விட்டது. இப்போ அவரை சிலுவையில் அடிக்க போகும்போது அந்த 7 காரியங்களை, 7 கோல்டன் ரூல்ஸு, 7 முன்மாதிரிகளை கற்றுக் கொடுத்தார். அதையும் பார்க்கிறான். திருடனை மன்னித்ததையும் பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்தவன் இப்போ சொல்கிறான், இந்த சிலுவையை என்னை பலவந்தப்படுத்தி கொடுத்தீங்க, இந்த சிலுவையை சுமந்ததுக்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கதறுகிறான். நீர்தான் உலக இரட்சகரா? உங்கள் சிலுவையைத்தான் நான் சுமக்க மாட்டேன்னு நான் நிராகரித்தேனா? இந்த பலவந்தத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மகிமை எனக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிறீரே, இவ்வளோ பெரிய மேன்மையை எனக்கு கொடுத்திருக்கிறீர். யாருக்கு இந்த மேன்மை கிடைக்கும்? இந்த சிலுவையை சுமக்கிற ஒரு அனந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே. வேதத்தில் இடம் பிடித்தவன்க சீமோன். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து சிலுவையை சுமந்தவன் என்று சொல்லி இடம் பிடிச்சிட்டான். பலவந்தமாக கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாம் பலவந்தமாக தெரியும், நிர்பந்தமாக தெரியும். சும்மா சகோதரி பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு, சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு பலவந்தமாக தெரியும், நிர்பந்தமாக தெரியும், கேலி கூத்தா தெரியும், கோபமாக கூட தெரியும் இந்த சீமோனை போல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சிலுவையின் ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்க. உங்களுக்காக அவர் கொடுக்கும் மேன்மைகள் ஒளிந்திருக்குங்க. நித்திய நிரந்தர இடம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. நிரந்தரமாய் வாழுகிற, நித்தியத்தை அடைகிற ஒரு பாக்கியம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது. எனவேதான் சில இடங்களில் பலவந்தப்படுத்தப்படுகிறீர்கள் என்பதுதான். பாருங்களேன், போயிட்டாங்க, சிலுவையை சுமந்துட்டு அவன் ஊருக்கு போயிட்டான்.
கதை என்ன சொல்லுது தெரியுமா? ஊரில் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் ஊழியம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. சில பேர் சொல்லுகிறார்கள் 7 சபைகளை நிறுவினான் என்று சொல்லப்படுகிறது. தன் மனைவிக்கு சத்தியத்தையும் கண்டதையும் உலக இரட்சகரையும் பற்றி பேசினான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கர்த்தருக்காக ஆதாயம் செய்தான். அலெக்சந்தரையும் ரூபையும் ஆதாயம் செய்தான். அவர்கள் 2 பேரும் முதலாவது அவர்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்டார் என்று கூட சொல்லப்படுகிறது. அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதற்காக சீமோன். பின்பு அந்த குடும்பமே முதலாவது எபேசுக்கு வந்தது என்று சொல்லியும் அப்போஸ்தலர் 19:32, ரோமர் 16:13 வாசித்து பாருங்க. இந்த ரூபும் அலெக்சந்தரும் பவுலுக்கு கூட இருந்து ஊழியம் செய்தவர்கள். ஏன் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறதுங்க. அப்போஸ்தலர் 19:13, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அப்படின்னா இந்த பவுல் ஒருவேளை இவர்கள் வீட்டில் வசித்து ஊழியம் செய்திருக்கலாம். ஏன்னா எனக்கும் தாய், ரூபுக்கும் அலெக்சாந்தருக்கும் தாய்னா எனக்கும் அவங்க தாய் தானா. அந்த தாய் ஸ்தானத்தில் இருந்து அந்த ஊழியங்களை நடத்துவதற்கு இந்த ரூபோட இந்த அலெக்சாந்தரோட அம்மாவும் இந்த சீமோனோட மனைவியும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். எனவே தான் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகி அவருடைய தாயையும் வாழ்த்துங்கள். எனக்கு தாய், அவர்களுக்கு தாய் என்றால் எனக்கும் தாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 19:33 அலெக்சாந்தரை பற்றி சொல்லப்படுகிறது, பவுலோடு இருந்ததை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ சொல்லுங்களேன், உங்களுக்கு எல்லாம் இப்போ பலவந்தமாக இருக்கலாம், நிர்பந்தமாக இருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு தேவ மகிமை ஒளிஞ்சிருக்குதுங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒளிஞ்சிருக்குதுங்க. காட் பிளஸ் யூ.